guys, welcome back to DIY with TechBee. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த மாதிரி ஒரு மோஷன் கிராஃபிக்ஸ் டுட்டோரியல் தான் பார்க்க போகிறோம் வித் கேன்வா. இதில் ரோமன் ரெயின்ஸோட ஃபஸ்ட் ஐடென்டிட்டி டு லாஸ்ட் ஐடென்டிட்டி வரைக்கும் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஹோம் பேஜ் போய்க்கோங்க, அதில் வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோஸில் நம்ம யூடியூப் வீடியோ செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எங்கே போஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த வீடியோ செலக்ட் பண்ணிக்கலாம். நான் யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுறதுனால யூடியூப் செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த டெம்ப்ளேட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அப்லோட்ஸில் போய் நீங்கள் ஆல்ரெடி என்ன இமேஜஸ் நீங்கள் பண்ணணுமோ அதை டவுன்லோட் பண்ணி கேன்வாவில் அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது பீட் கார்ஸ் இருக்கலாம், இல்லை ஏதாச்சும் வேர்ல்டு வண்டர்ஸ் இருக்கலாம். என்ன இமேஜ் உங்களுக்கு காட்டணும்னு தோணுதோ, டைப்ஸ் ஆஃப் சம்திங் ஒரு 4 இது நம்மளால் இதில் காட்ட முடியும். ஸோ அதில் 1 by 1 செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு நான் அதோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் போயிட்டு ஒரு ஸ்மால் சர்க்கிள் எடுத்துக்கோங்க. அதை சென்டராக பிளேஸ் பண்ணிவிட்டு உங்களோட இமேஜை டைம் வைஸ், அதாவது ஓல்டு டு நியூ, உங்களுக்கு எப்படி எது ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் காட்டணும்னு நினைக்கிறீங்களோ அதை எப்படி கிளாக் வைஸ் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. செகண்ட் நான் இந்த ஹெட் ஆஃப் த டேபிளோட இமேஜ் காட்டணும், ஸோ அதை செகண்டாக இப்படி ரைட்டில் வச்சுக்கிறேன். இப்படி வச்சதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டும் ரொம்ப பக்கத்தில் இருக்குதா நமக்கு கொஞ்சம் இதாகும். ஸோ கேப்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த நடுவில் இருக்க சர்க்கிளோட டிரான்ஸ்பரன்சியை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஃபோட்டோவை நம்ம பிஎன்ஜியாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். பிஎன்ஜி செலக்ட் பண்ணிவிட்டு சைஸை ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. வித் டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்ட் மெயினாக அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சைஸ் நம்ம ஃபுல்லாக கொடுக்கும்போது தான் நமக்கு அந்த பிக்சல்ஸ், அந்த கிளாரிட்டி நமக்கு அப்படியே இருக்கும். ஸோ அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ நான் ஆல்ரெடி அப்லோடும் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு அதே இமேஜ் எடுத்துக்கோங்க. அதில் டெக்ஸ்ட்டுக்கு ஆட் பண்ணணும். ஒரு இதுக்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு த ஷீல்டு ஆட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபாண்ட் பெருசு பண்ணிக்கோங்க. அதோட நேம் ஆண்டான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது கொஞ்சம் போல்டாக இருக்கும். உங்களுக்கு எது உங்களோட இப்போ நான் ரோமன் ரெயின்ஸ் பிக்சர் யூஸ் பண்ணுறதுனால போல்டு லெட்டர் வேணும். நீங்கள் மற்றதுக்கு யூஸ் பண்ணும்போது அதுக்கு தகுந்த அந்த ஃபாண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் உங்களுக்கு ஏதாச்சும் கைடன்ஸ் வேணும்னா கூட சொல்லுங்கள், நான் ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த டைமில் மட்டும் லாஸ்ட்டாக இருக்கிறத ரைட் சைடு யூஸ் பண்ணுங்கள். ஹெட் ஆஃப் த டேபிள் நான் அங்கே கொடுக்க போகிறது கிடையாது. அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ட்ரைபல் சீஃப் தான் நான் ஹெட் ஆஃப் த டேபிளுக்கு மேலே கொடுக்க போகிறேன். ஸோ நான் அது ஏங்கிறது உங்களுக்கு லாஸ்ட்டில் உங்களுக்கு தெரியும். ஸோ டாப் அண்ட் பாட்டம் அப்படியே இருக்கட்டும், அதோட பேர் ஆஸ்டிஸ் கொடுத்துருங்க. நீங்கள் லெஃப்ட் அண்ட் ரைட் கொடுக்கும்போது மட்டும் ஆப்போசிட்டாக கொடுங்க டெக்ஸ்ட்டில். ஸோ ட்ரைபல் சீஃபை ரைட் சைட்லையும் ஹெட் ஆஃப் த டேபிள் நான் லெஃப்ட் சைட்லையும் கொடுத்துட்றேன். அது நம்மளோட இமேஜ்க்கு நேராக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கீழே இருக்க இமேஜ் த பிக் டாக். ஸோ அதை நான் அப்படியே கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் சென்டரில் இருக்க இமேஜை டிலீட் பண்ணிடுங்க. ஏன்னா இது ஜஸ்ட் நம்ம டெக்ஸ்டோட பிளேஸ்மெண்ட்டுக்காக தான் இந்த இமேஜ் ரெஃபரன்ஸ் எடுத்திருக்கோம். பண்ணிட்டு மறக்காமல் இதையும் வித்தவுட் பேக்ரவுண்டு, டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்டை சைஸை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அந்த பெய்ஜ் கலர் நம்ம ஜஸ்ட் டெக்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுறது தான். அந்த கலர் டெம்பரரியாக நம்ம வச்சுருந்தோம். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி அதே மாதிரி அப்லோட் பண்ணிக்கோங்க. நான் ரெண்டும் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ நான் அது டேரக்ட். ஸோ ஒரு புது இதை எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு நம்மளோட அந்த இமேஜ் டவுன்லோட் பண்ண இமேஜை எடுத்துக்கோங்க.
இதில் அந்த தேவையில்லாத ஏரியாஸ்லாம் நீங்கள் க்ராப் பண்ணிக்கலாம். இமேஜை வந்து பெருசு பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஷீல்டு இமேஜ் மட்டும் நம்ம வீடியோவோட இதில் தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. இது ரொம்ப குட்டியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணால் இன்னும் கூட பெருசு பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோ சூஸ் பண்ணுறப்ப ஹை கிளாரிட்டி இமேஜ் வந்து ரொம்ப முக்கியம். அடுத்து அந்த ஃபாண்ட் இருக்கிறத செலக்ட் பண்ணி அதில் த ஷீல்டு அப்படிங்கிறதும் அவள் கரெக்டாக வந்து இமேஜ்க்கு மேலே இருக்க மாதிரி ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. தேவையில்லாத ஏரியாஸ்லாம் கூட க்ராப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பெருசு பண்ண முடியும் ஈஸியாக. சைடில் ஃபாண்ட்டு தெரியாத வரைக்கும் அதை ஜூம் பண்ணிக்கோங்க. சென்டரில் இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கோங்க. திஸ் இஸ் ஓகே. அடுத்து அதிலே டூப்ளிகேட் ஸ்லைட் கொடுத்துக்கோங்க. இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்மிஷன். அடுத்து செகண்ட் பேஜில் நீங்கள் இந்த இமேஜை செலக்ட் பண்ண முடியும்னா லேயர்ஸ் போய் ஷோ ஆல் லேயர்ஸ் போய் அதில் ரோமன் ரெயின்ஸோட பிக் இருக்கிற செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த இமேஜை செலக்ட் பண்ண முடியும். அந்த ஆரோ மார்க்கை இப்படி லெஃப்ட் சைடு, ஏன்னா நம்ம ரைட் சைடில் தான் கிளாக் வைஸ் தானே நம்ம அடுத்தடுத்த இமேஜ் சொன்னோம். ஸோ நம்ம இப்படி லெஃப்ட்டில் சுற்றும் போது அடுத்த இமேஜ் வந்து மேலே வந்துடும். அதுக்கப்புறம் அதை வந்து கரெக்டாக அந்த பேஜ்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சென்டராக இருக்க மாதிரி. அடுத்து மறுபடியும் லேயர்ஸ் போயிட்டு அந்த ஃபாண்ட் இருக்கிற லேயர்ஸை வந்து செலக்ட் பண்ணணும். ஷோ லேயர்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணி அதை வந்து ரைட் சைடு ரொட்டேட் பண்ணுங்கள். இதுக்கு தான் நான் வந்து ஆல்டர்னேட்டாக யூஸ் பண்ண சொன்னேன். ஏன்னா இமேஜும் வந்து இப்படி லெஃப்ட் டைரக்ஷனில் அண்ட் டெக்ஸ்ட்டும் லெஃப்ட் டைரக்ஷனில் சுற்றும் போது உங்களுக்கு அந்த அனிமேஷன் நல்லா இருக்காது. ஸோ இதை ரைட் சைடில் சுற்றுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பிக் டாகோட ஃபாண்ட் வந்து உங்களுக்கு மேலே வந்துடும். அதனால தான் நான் அந்த ஆப்போசிட்டாக வந்து உங்களை போட சொன்னது. மறுபடியும் டூப்ளிகேட் பண்ணி நெக்ஸ்ட்டு மறுபடியும் வந்து டெக்ஸ்ட்டை ரைட் சைடு சுற்றுங்க, இமேஜ் வந்து லெஃப்ட் சைடு சுற்றுங்க. நெக்ஸ்ட்டு ஹெட் ஆஃப் த டேபிள் பண்ண போகிறேன். அதை லெஃப்ட் சைடு சுற்றினா அடுத்த ஹெட் ஆஃப் த டேபிள் வந்துடும். மறுபடியும் அதை டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட்டை ரைட் சைடு சுற்றுங்க. இந்த ட்ரைபல் சீஃப் வந்துடும். அடுத்து இமேஜை லெஃப்ட் சைடு சுற்றினீங்கன்னா இமேஜ் வந்துடும். ஸோ எதுக்காக அந்த ஒரே இமேஜை வந்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு அந்த ட்ரான்சிஷன் கொடுக்கும்போது தெரியும். ஸோ இப்போ ஒரு பேஜுக்கும் போயிட்டு பேக்ரவுண்ட் கலர் நீங்கள் மாற்றிக்கலாம். சேமாக வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். பேக்ரவுண்ட் மாற்றும் போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். 4 கலர்ஸ் நான் பண்ணிட்டேன். அதில் ப்ளஸ்க்கு கீழே இருக்க அந்த அனிமேஷனில் போய் மேட்ச் அண்ட் மூவ் கொடுத்துக்கோங்க. 1.5 செகண்ட்ஸ் வச்சுக்கோங்க. எல்லா ஸ்லைடுக்கும் அதே அப்ளை பண்ணிக்கோங்க. டைமை வந்து ஒரு 2.5 ரேஞ்சில் வச்சுக்கலாம். 2.4 2.5. நான் இப்போ ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுனால ஒரு 2 செகண்ட் முன்ன பின்ன ஆகும். 2.5 வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம வந்து எப்படி ரொட்டேட் பண்ணுறோமோ அதுவே வந்து அனிமேஷனாக நமக்கு வரும். ஸோ அதனால தான் ரொட்டேட் பண்ணுறது. நம்ம வந்து ஜஸ்ட் காப்பி பண்ணி வச்சும்போது இந்த எஃபெக்ட் வராது. ரொட்டேட் பண்ணி மேட்ச் அண்ட் மூவ் கொடுத்தா தான் இந்த ட்ரான்சிஷன் வரும். ஸோ நீங்கள் MP4 வீடியோவோ ஆல் பேஜஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி பெருசாக கூட வியூ பண்ணி பார்த்துக்கோங்க. The shield, the big dog, head of the table, tribal chief.